வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. தமிழகத்திற்கு பிரதமர் வந்தார். கோவையில் இயற்கை வேளாண் மாநாடு கண்காட்சியை திறந்து வைத்து பிரதமர் பேசினார். 18,000 கோடி ரூபாய் விவசாயிகளுக்கான தவணையை விடுவித்தார் அப்படின்றத நம்ம பார்த்தோம். பிரதமரின் பேச்சின் போது பீகார் காற்று தமிழ்நாட்டில் வீசுகிற மாதிரி உணர்கிறேன் அப்படின்னு விவசாயிகள் இந்த துண்டுகளை வச்சிருந்ததை பார்த்ததா பிரதமர் சொன்னார். இது ஒருபுறம். பிரதமரை வரவேற்றார்கள் அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ், அப்புறம் திரு ஜி.கே. வாசன், திரு ஏ.சி. சண்முகம் உள்ளிட்டவங்கெல்லாம் வரவேற்றார்கள். செல்லும் போது அவர்கள் பார்த்தார்களா, பேசினார்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கப்போ 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பிரதமரிடம் எதிர்க்கட்சித் தலைவர் அதிமுக பொதுச் செயலாளர் கோரிக்கை மனு கொடுத்தாரு அப்படின்ற செய்திகளை நம்ம பார்க்குறோம். அதே நேரத்தில் நேற்று வந்த செய்தி, மதுரை கோவை மெட்ரோ ரயிலுக்காக தமிழக அரசு கொடுத்த விரிவான திட்ட அறிக்கை நிராகரிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற செய்தி. இதை தமிழக முதலமைச்சர் விமர்சித்திருக்கிறார். பாஜகவை தமிழக மக்கள் நிராகரிப்பதால பாஜக பழிவாங்குகிறது அப்படின்றாரு. எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களை புறக்கணிப்பதை தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாது, நாங்கள் மெட்ரோ ரயிலை நிச்சயம் கொண்டு வருவோம் அப்படின்னு முதலமைச்சர் உறுதி தெரிவித்திருக்கிறார். பிரதமருடைய தமிழக வருகை மாநில நலனுக்கானதா, அரசியல் கணக்கிற்கானதா அப்படின்னு விவாதிக்க இருக்கிறோம். சிறப்பு விருந்தினர்கள் இணைகிறார்கள். நம்முடைய பாஜகவினுடைய இளைஞர் செயலாளர் திரு எஸ்.ஜி. சூர்யா தலைவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். தொடர்ந்து திமுக செய்தி தொடர்பாளர் டாக்டர் சஃபி சுலைமான் அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதிமுக தரப்பிலிருந்து வழக்கறிஞர் திரு காசிநாத பாரதி செய்தி தொடர்பாளர் அவரின் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து பேராசிரியர் திரு அருணன் அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல திரு சூர்யாட்டிருந்து ஆரம்பிக்கிறேன். ஒருபுறம் மெட்ரோ 2 மெட்ரோக்கு நிராகரிப்பு அப்படின்ற செய்தியை நேற்றெல்லாம் பார்த்தோம். எங்கே நிராகரிக்கப்படுதோ அங்கேயே பிரதமர் இன்னைக்கு வராரு. முதல்ல இந்த ரெண்டுமே முரணா இல்லையா? மெட்ரோ தான் டாப்பிக்கா இல்லை, இதே எங்கே போனாலும் அங்கே தான் திரும்பி வரும். அதனால பொது வெளியில் ஒரு கோவை சேர்ந்தவங்க நினைக்கிறேன். ஆமாம், கோயம்புத்தூரில் பிறந்து வளர்ந்து நான். அப்போ அங்கேருந்தே ஆரம்பிக்கணும். ஏன்னா நானே முதல்ல கேட்கணும்னு ஆசைப்பட்டு கேட்டீங்க. இப்போ என்ன பிரச்சனைனா, 20 லட்சத்திற்கு குறைவான மக்கள் தொகை இருப்பதனால் நிராகரித்து விட்டார்கள்னு தங்கம் தென்னரசு அவர்களிலிருந்து முதல்வர் வரைக்கும் எல்லாருமே சொல்கிறாங்க. இது நடுவில் ஒரு பக்கத்து காணுன்ற மாதிரி 3 பக்கம் ரிப்ளை மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கத்துக்கு அனுப்பியிருக்கு. இவங்க 3வது பக்கத்தை மட்டும் போட்டுட்டு லபலபலபலபலபலன்னு கத்திட்டு இருக்காங்க. முதல் 2 பக்கம் எங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னு நினச்சிட்டாங்க. ஆனால் கிடைச்சிருச்சு. இந்த முதல் 2 பக்கங்களில் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர்கள் தயாரித்த டிபிஆர் எவ்வளவு அழகாக இருக்கின்றது அப்படின்றத விவரிக்கிறாங்க. உதாரணமாக, சென்னை போன்ற மிகப்பெரிய நகரம், கிட்டத்தட்ட 1 கோடி மக்கள் தொகை சுற்றி இருக்கக்கூடிய எக்ஸ்டெண்டட் சென்னையை பார்த்துட்டிங்கன்னா, நாள் ஒன்றுக்கு மெட்ரோவில் 4 லட்சம் பேர் பயணிக்கிறாங்க. எவ்வளோ பேருங்க? 4 லட்சம் பேர். இவங்க கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட் படி கோயம்புத்தூரில் டிபிஆர் பழைய பாப்புலேஷன் படி 15 லட்சம்ன்றாங்க. இன்னைக்கு தோராயமாக ஒரு 20 லட்சம் இல்லை 25 லட்சம் எடுத்துக்கலாம். இவங்க டிபிஆர் என்ன சொல்கிறாங்கன்னா, கோயம்புத்தூரில் நாள் ஒன்றிற்கு 6 லட்சம் பேர் மெட்ரோ திட்டத்தை பயன்படுத்துவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது மத்திய அரசாங்கம் கேட்கிறது, இவ்வளோ பெரிய சென்னை மாநகரில், இவ்வளோ இண்டஸ்ட்ரியலைஸ்டு ஒரு சிட்டியில், கேபிட்டல் சிட்டிலே மெட்ரோ ஆரம்பித்து 5 ஆண்டுகளில் ஒரு நாள் ஒன்றுக்கு 4 லட்சம் பேர் தான் பயணிக்கிறாங்கன்னா, கோயம்புத்தூர் மக்கள் தொகைக்கு 6 லட்சம்னு சொல்கிறீங்களே, இது எங்களுக்கு சரியா படல என்னன்னு கேட்குறாங்க. முதல் கேள்வி. 2வது கேள்வி, இவர்கள் மெட்ரோ கட்டணும்னு கோயம்புத்தூரில் நிறைய ரூட்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. நீங்களும் கோயம்புத்தூர்னு நினைக்கிற ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியும். பெரிய கடை வீதி உதாரணமாக, அந்த ஒப்பனக்கார வீதின்னு சொல்லுவோம். நான் கோயம்புத்தூரில் பிறந்து வளர்ந்ததுனால எனக்கு இன்னும் நல்லா தெரியும். டாக்டர் நஞ்சப்பா ரோடு, இது போன்ற வீதிகள்லாம் மெட்ரோ கட்டுறோன்னு சொல்லியிருக்காங்க. மத்திய அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா, ரைட் ஆஃப் வே அப்படின்ற ஒரு அளவுகோல் இருக்கு. அந்த இடம் 22 மீட்டர் இருந்தால்தான் அங்கே எலிவேட்டட் மெட்ரோவை கட்ட முடியும், பில்லர் போட முடியும் அப்படின்றாங்க. ஷாக்கிங்லி இவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய மெட்ரோ டிபிஆர்ல 79% ரூட் இஸ் லெஸ் தேன் 22 மீட்டர் ஆஃப் ரைட் ஆஃப் வே. அது கூட விட்டுருங்க. அந்த பழைய போஸ்ட் ஆஃபீஸ் ரோடு, அதாவது கோயம்புத்தூர் ஜங்ஷன்ல இருந்து ராமகிருஷ்ணா மில்ஸுக்கு ஒரு காரிடார் ப்ரப்போஸ் பண்றாங்க. அதோட ரைட் ஆஃப் வே 7 மீட்டர். அப்போ அந்த மத்திய அரசாங்கம் இங்கே ஆய்வு செய்து என்ன அவர்கள் நினைக்கிறார்கள் என்றால், இவர்கள் பெயரளவிற்கான ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்திருக்கிறார்களே தவிர உண்மையிலேயே அங்கே மெட்ரோவை அமல்படுத்தணுன்ற எண்ணம் இவர்களுக்கு இல்லை அப்படின்றது அவர்களுடைய ஃபைண்டிங். அது டீட்டெயில்டாக போனால் நம்மளுக்கு தெரியும். பட் இந்த 3 பேஜ் ரிப்போர்ட்டை படிக்கும்போது நம்மளுக்கு இப்படி தான் தெரியுது. அப்போ மாற்று ரூட்டுக்கு பரிசீலிங்கன்னு சொல்லி மாற்று ரூட்டுன்னு சொல்லலை. அதாவது அவர்கள் என்ன சொல்றாங்க, இது பண்றதுக்கே நம்மளுக்கு வாய்ப்பு இல்லையே, இங்கே எப்படி பண்ணுவீங்கிறாங்க. 2வது என்ன கேட்குறாங்கன்னா, 3 வருடத்துல கட்டி முடிச்சிருவோன்னு சொல்றீங்க. இப்போ இந்த 79% ரூட்டு குவாலிஃபைடா இல்லைன்னு சொல்லிட்டேன். ஆனால் எந்த மெட்ரோவும் இந்தியாவிலே கட்டின எந்த மெட்ரோவும் இல்லாத அளவுக்கு அதிக அளவில் பப்ளிக் பிரைவேட் ப்ராப்பர்ட்டியை வாங்கி இடித்து கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நீங்கள் டிபிஆர் கொடுத்துருக்கீங்க.
இப்போ அதாவது சென்னை பரந்தூர் விமான நிலையம் உங்களுக்கு தெரியும், தனியார் ப்ராப்பர்ட்டி பண்றோம். இன்னும் லேண்ட் அக்விசிஷன் இவர்கள் முடிக்கவில்லை, 3 ஆண்டுகள் கடந்து விட்டது, இன்னும் முடிக்கல. அப்போ 3 வருஷத்துல கோயம்புத்தூர் மெட்ரோ ப்ராஜெக்டே முடிச்சிருவீங்கன்னு சொல்றீங்களே, லேண்ட் அக்விசிஷனுக்கே 3 வருஷம் ஆயிடாதா? ஏன்னா இவ்வளவு பிரைவேட் ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய இடத்துல நீங்க மெட்ரோ ரூட் கொடுத்துருக்கீங்க. இந்த மாதிரி அடுக்கடுக்கான பல கேள்விகள் இன்னும் டெக்னிக்கலா நான் நிறைய பேசலாம். அப்போ அதுல ஒரு வார்த்தை என்ன சொல்றாங்கன்னா, பாப்புலேஷனும் கம்மியா இருக்கு. இப்போ முதல்வர் அவர்கள் சொல்வது போல பாஜக ஆளாத மாநிலங்களை வஞ்சிக்கிறீர்கள் அப்படின்னு எடுத்துக்குவோம். ஆக்ரா வந்து உத்தரப்பிரதேசத்துல இருக்கு. உத்தரப்பிரதேசம் யோகி ஆதித்யநாத் வந்து முதல்வர். அவரு ஆக்ராக்கு அனுப்பிய மெட்ரோவை இதே மாதிரி திருப்பி அனுப்பிட்டாங்க. ஏன்னா 20 லட்சம் மக்கள் தொகை இல்லை, அது போக இதே மாதிரி காரணங்கள்லாம் காட்டி அனுப்பியிருக்காங்க. அப்போ பாஜக ஆளுகின்ற மாநிலத்துக்கு மட்டும் ஏன் திருப்பி அனுப்பியது மத்திய அரசாங்கம்ன்றது ஒரு கேள்வி. இரண்டாவது கேள்வி, நீங்கள் தயாரித்த டிபிஆர்ஏ அந்த திட்டம் அமல்படுத்துவதற்கு உகந்ததாக இல்லை, திருப்திகரமா இல்ல, அந்த ப்ராஜெக்ட் திருப்திகரம் இல்ல, பாசிபிளே இல்லன்றாங்க. அந்த இடத்துல பாசிபிளே இல்லைன்னா ஆசிய முதலீட்டு வங்கி அதிகாரிகள் வந்து எப்படி கோவையில் ஆய்வு பண்ணாங்க? 100% சொல்லல. இவங்க சொல்லியிருக்காங்களே, ஆக்சுவலா கோயம்புத்தூர்ல வந்து மொத்தம் இவங்க 3 அந்த எல்லோ லைன் பர்பிள் லைன் சொல்றோம் இல்லையா, இவங்க ப்ரொபோஸ் பண்றது 3 ரூட். உக்கடத்துல இருந்து கோயம்புத்தூர் ஜங்ஷன் ஃபர்ஸ்ட் ரூட், கோயம்புத்தூர் ஜங்ஷன்ல இருந்து ஹோப்ஸ் காலேஜ் 2வது ரூட், கோயம்புத்தூர் ஜங்ஷன் டு ராமகிருஷ்ணா மில்ஸ். இதுல 79% இடத்தில் மெட்ரோ கட்டுவதற்கு உகந்ததாக இல்லை. இங்க எப்படி கட்ட முடியும்னு கேக்குறாங்க. உங்களுக்கு திறமையான ஆட்கள் இருந்தாங்கன்னா அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டீங்கன்னா உடனடியாக சாங்ஷன் பண்ணிட்டு போறாங்க. கேட்போம். நான் திரு சஃபி சுலைமான்ட்ட, இது வந்து டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட், சாத்தியக்கூறுகள் இல்லாத இடத்துல சாத்தியக்கூறுகள் நீங்க ப்ரொஜெக்ட் பண்றீங்க, அப்படி திருப்பி அனுப்பப்பட்டதை மத்திய அரசு பழி வாங்குதுன்னு நீங்க ப்ரொஜெக்ட் பண்றீங்க அப்படின்ற. அதாவது தமிழ்நாடு அரசு 2021 எந்த விஷயத்தை எல்லாம் ப்ரப்போஸ் செய்கிறதோ, இல்லைனா எக்ஸிஸ்டிங் விஷயத்தை எதெல்லாம் வந்து டிமாண்ட் செய்கிறதோ அவ்வளவையும் வந்து நம்ம ஒன்றிய அரசு ரிஜெக்ட் பண்ணுறதையும் ரிட்டர்ன் பண்ணுறதையும் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னொன்று, அப்படியே நிலுவையில் இருக்கிறதும் பார்த்து கொண்டிருக்கிறோம். 2015 நாடு முழுக்க 5 எய்ம்ஸ் வருமா, 5 எய்ம்ஸ் வரும்னு சொல்லி மதுரையில் எய்ம்ஸ் இன்னமும் என்ன பண்ணிகிட்டு இருக்குன்னு நமக்கு தெரியும். அதனால் இவங்க வந்து தமிழ்நாட்டுக்கு இவங்களுடைய பாசம், எஸ்ஜி சூர்யா சொல்கிற பாசங்கள் என்னன்னு சொல்லி தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரியும். அந்த லெட்டரில் ரொம்ப தெளிவாக, இட் மே பி நோட்டட் தட் த மெட்ரோ ப்ராஜெக்ட்ஸ் ஆர் காஸ்ட் இன்டென்சிவ் அண்ட் ஷுட் பி பிளான்ட் கேர்ஃபுல்லி ஃபார் லாங் டேர்ம் சஸ்டைனபிலிட்டி. இவங்க சொல்கிறது என்னென்னா, ரொம்ப பாயிண்ட் டு பி நோட்டட் கார்கே, அதாவது லாங் டேர்ம் சஸ்டைனபிலிட்டிக்கு இருந்தால் தான் நாங்கள் மெட்ரோ கொடுப்போம்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சூர்யாவும் சொன்னார் 4 லட்சம் பேர் தான் போகிறாங்கன்னு. சூர்யா அவர்களுக்கு இண்டோரில் மெட்ரோ வந்துருச்சுல்ல, அங்கே எத்தனை பேர் போனாங்க தெரியுமா? போன செப்டம்பர் 170 பேர், செப்டம்பர் மாதம் முழுக்க. இது டேட்டா. அப்போ அதே செப்டம்பர் தமிழ்நாட்டில் போனது 1 கோடி பேர் மெட்ரோ, எங்கள் சென்னை மெட்ரோவில். அதனால தான் சென்னை மெட்ரோவில் நாம அந்த கால்குலேஷன் 70 பேர் தான் போனாங்க. அவர் சொல்றது வந்து 4 லட்சம் பேர் தான் போறாங்கன்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணாரு. அப்போ நீங்க, நான் கேட்கறது என்னன்னா, திஸ் இஸ் மெட்ரோ ரயில் பாலிசி ஆஃப் 2017. இந்த மெட்ரோ ரயில் பாலிசி ஆஃப் 2017க்கு அப்புறம் தானே இண்டோர், ஆக்ரா உங்களுக்கு பாட்னாலாம் கொடுத்தாங்க, அப்படி தானே? அப்போ அந்த பர்டிகுலர் ஏரியாஸ்ல எல்லாம், அந்த பர்டிகுலர் சிட்டிஸ்ல எல்லாம், இஃப் இட் இஸ் less than 15 lakhs, population is less than 15 to 18, 16 lakhs இருக்கிற population. இந்த population மட்டும் காரணம் இல்ல, குறுகிய பாதைகளை எப்படி மெட்ரோ அமைக்க முடியும்? உயர்த்தப்பட்ட மெட்ரோ எப்படி அவங்களுடைய, நான் அதுக்கு வரேன். பிரைமாடியல் இது என்னன்னா, ப்ராப்ளம் என்னன்னா, அந்த பாப்புலேஷன் தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதான் நான் அது ஃபுல்லாக படிச்சிடுறேன். காஸ்ட் ஆஃப் அர்பன் டிரான்ஸ்போர்ட், ரோபஸ்ட் பஸ் சிஸ்டம் அண்ட் பிஆர்டிஎஸ் மே பி பெட்டர் சூட்டட். இது இவங்க சொல்றாங்க. பிஆர்டிஎஸ் மே பி பெட்டர் சூட்டட். நீங்க என்ன பண்ணுங்க, பஸ்ஸுகளை போட்டுங்க. யாரு சொல்றாங்க இதை? மகளிர் இந்த பேருந்து இருக்கு இல்லையா, இலவச பேருந்து தமிழ்நாட்டு, அது வந்த பிறகு சுற்றுச்சூழலாம் மோசமாயிடுச்சுன்னு சொன்னவங்க என்ன சொல்றாங்கன்னா, கோயம்புத்தூர்ல வந்து பிஆர்டிஎஸ் பண்ணிக்க சொல்றாங்க. புரியுதுங்களா? அவங்களோட இதை புரிஞ்சுக்கணும். இந்த வியூ ஆஃப் த அபவ் டிபிஆர்ஸ் ஆஃப் கோயம்புத்தூர் மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் அண்ட் மதுரை மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் ஆர் ரிட்டர்ன்ட் ஹியர் வித். இதுல ரிட்டர்ன்ட் ஹியர் வித்துக்கு ரீசன் என்னன்னா, இவங்களுடைய டிபிஆர் ரிட்டர்ன் பண்றதுக்கே, அதாவது நான் சொன்ன இந்த இண்டோர் பாட்னா இதுக்கெல்லாம் டிபிஆர் அப்ரூவ் பண்ணதே எப்போ தெரியுமா? 5 மாசத்துல. ஆனா நம்ம டிபிஆர் ரிட்டர்ன் பண்ணி எடுத்த டைம் தெரியுமா? 2 வருஷம். அப்போ நீங்க ஒரு டிபிஆர் அப்ரூவ் பண்றதுக்கான
டைமை கூட நீங்க ரிட்டர்ன் பண்றதுக்கு இங்க கொடுக்கலனா அப்ப எந்த அளவு ப்ரிப்பேர்ட்னஸ் நீங்க தமிழ்நாட்டுக்காக செய்றீங்கங்கிற கொஸ்டின் இருக்கு இல்லையா? இன்னொன்னு சொல்றேன், பொதுவாகவே நாம எனக்கு தெரிஞ்சு என்னுடைய 45 வயசுல நான் பார்த்து யாரு எந்த பிரதமர் வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, எந்த ஸ்டேட்டுக்கு போனாலும் அந்த ஸ்டேட்டுக்கு என்ன அடுத்ததான் பண்ண போறோம், நாங்க என்ன பண்ணி இருக்கோம்னு தான் சொல்லுவாங்க. ஆனா நம்ம பிரதமர் வந்து ஒரு திட்டத்தை நிறுத்திட்டு இன்னைக்கு வந்திருக்காரு. ஒரு திட்டத்தை முழுமையா நிறுத்திட்டு அவருக்கு எஸ்ஜி சூர்யா வந்து நான் பாராட்டி இருப்பேன். என்ன சொல்லியிருக்கலாம், இப்படிலாம் கிடையாதுங்க, அப்படி ரிட்டர்ன் கொடுத்திருந்தாலும் தமிழ்நாடு பாஜக போராடுங்க, தமிழ்நாடு பாஜக நின்று நாளைக்கு பிரதமர்கிட்ட போய் பேசுவோம், உட்காந்து பேசுவோம், கோயம்புத்தூருக்கு ஏன் சொந்த ஊரு, நான் கண்டிப்பா வாங்கி கொடுக்க போறேன், 100% சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ல வாங்கி கொடுக்க போறோம் சொல்லி இருந்தாருன்னா நான் ஒத்துக்கொள்வேன். ஆனா இவர் என்ன சொன்னாரு, ஒப்பனக்கார வீதியில போட முடியுமா, இந்த வீதியில போட முடியுமா? அப்போ நீங்க இண்டோர்லயும் ஆக்ராலையும் எல்லா இதையும் உடைச்சிட்டு எல்லாத்தையும் இடிச்சு தான் போட்டீங்களா? ஆமா, இல்ல ஆமான்னு சொல்றாரு. எப்படி இது சாத்தியம்? ரூட் மாத்தி தான் போட்டாங்க. இல்ல தவறு. மெட்ரோ வந்து நான் சொல்றேன் இல்லையா, நீங்க அந்த மாதிரி எல்லாம் தான் செய்வேன், இந்த மாதிரி நாங்க எங்க ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸ் நாங்க செஞ்சுப்போம், இங்க நாங்க செய்ய மாட்டோம்னு சொல்றதே எவ்வளவு பெரிய மோசமான விஷயம் சொல்றோம். அதே மாதிரி 2வது பேஜ்ல 3வது பேஜ்ல பார்க்கலன்னு சொன்னாரு. இதே தான் பிஎம் ஸ்ரீக்கும் சொன்னாங்க. இங்க இருந்து ஒரு லெட்டர் போயிடுச்சு, we are keen to sign, அந்த கீனை புடிச்சிட்டாங்க. see all these things, there are something to be noted that read in between lines. read in between lines வந்து நம்ம எல்லாருக்குமே எல்லா விஷயத்துக்குமே பொருந்தும். இந்த லெட்டர்ல கிரக்ஸ் என்னங்கிறது நமக்கு தெரியும். கிரக்ஸ் என்னன்னா, நாங்க கோயம்புத்தூர்ல மதுரையில கொண்டு வர மாட்டோம். இப்போ இவர் சொன்னாரு சூர்யா கோயம்புத்தூர்ல அது சாத்தியக்கூறுகள் மாற்றுப்பாதையில இன்னொரு டீடைல் ரிப்போர்ட் கொடுத்தா அதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்க வேணாமா? அது கேட்டிருக்கலாம் இல்லையா? அந்த லெட்டர்ல கேட்டிருக்கலாம் இல்லையா? ஒரு பேராகிராஃப் போட்டிருக்கலாமே, மென்ஷன் பண்ணிருக்கலாமே, நீங்க வந்து இது அப்ரோச் பண்ணுங்க, அடுத்த டிபிஆர் நாங்க வெயிட் பண்றோம், வித்தின் this period of time of 4 weeks கொடுங்க கேட்டிருக்கலாமே. நீங்க மற்ற சிட்டிஸ்ல வந்து 5 மாசத்துக்குள்ள நீங்க அப்ரூவ் பண்ணக்கூடிய ஆளு தமிழ்நாட்டில் இருக்க 2 2 டயர் சிட்டிஸ். ரொம்ப முக்கியம் அதுதான் கார்கே. இப்போ சூர்யா வந்து கோயம்புத்தூரை மட்டும் பத்தி பேசினார், அப்ப மதுரை மதுரை என்ன பிரச்சனை உங்களுக்கு? ரீசன் என்னன்னா, தமிழ்நாடு இஸ் ஆல்ரெடி டெவலப்பிங், அதை இன்னும் டெவலப் விட்டுறக்கூடாது. இங்க வந்து இருக்கிற டெவலப்மெண்ட் பிரதமர் இன்னைக்கு ஸ்பீச்ல கோயம்புத்தூரை பத்தி பேசுறாரு. சரி, கோயம்புத்தூர் வந்து இன்னைக்கு வந்து தொழில்ல எவ்வளவு முக்கியமான நகரம்னு பேசுறாரு. சக்தி பீடம். எஸ், நானும் கேட்டேன், சக்தி பீடத்துக்கு என்ன பண்ணாரு? மெட்ரோ கொடுக்கலையே. என்ன சொல்றோம், கோயம்புத்தூர் வந்து எங்க இதுல வந்து சக்தி விடமா பாக்குறோம், கிட்டத்தட்ட இங்க 40 லட்சம் புலம்பெயர் தொழிலாளர்கள் எங்க ஊர்ல வந்திருக்காங்க, பத்தாவதுக்கு எல்லாம் இத டவர்ல சுத்திரீங்க, பீகார் காத்து அடிக்குதுங்கிறார். என்ன பீகார் காத்து அடிக்குதுங்க? அங்க என்ன சொல்றாரு, பீகாரிகளை வந்து தமிழர்கள் திட்டுறாங்கிறார், இங்க வந்து பீகார் காத்து அடிக்குதுங்கிறார். எவ்வளவு மோசமான விஷயம் இதெல்லாம். ஒரு பிரதமரே பேசுறாரு, அதான உண்மை. ஒரே ஒரு கிளாரிபிகேஷன், நீங்க வாங்கி கொடுக்கணும்னாரு, கண்டிப்பா நாங்க பிஜேபியில வாங்கி கொடுக்கறதுக்கு போராடுவோம். உங்களால முடியல, உங்களால முடியலன்னா 100% சென்ட்ரல் ஃபண்ட்ல வாங்கி கொடுங்க. கடன் எதுவும் இல்லாம, கடன் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் அடைக்கணும்னு சொல்லாம 30% ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபண்ட் இல்லாம உங்களுக்கு அத திராணி இருந்தா, தமிழ்நாடு மேல உண்மையான அன்பு இருந்தா 100% பண்ணி தரோம். ஆனா என்ன பண்ணிருக்கீங்க? டெல்லில பண்ணிருக்கீங்க, எல்லாம் பண்ணிருக்கீங்க. நாங்க நினைச்சோம் தமிழ்நாடு கவர்மெண்ட் டிபிஆர் ஒழுங்கா ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னு. இப்ப உங்களால முடியாதுன்னா நாங்க ப்ரிப்பேர் பண்ணி போய் சப்மிட் பண்றோம். சொல்ல நீங்க முழுசா கொண்டு வரதுக்கான முயற்சி ஒரு முயற்சி எடுக்கிறீங்களா? நான் பாக்குறேன். அந்த முயற்சி இன்னைக்கு அதிமுக எடுத்திருக்கா. பாரதிட்ட நேற்று தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குது, நிராகரிக்கப்பட்டிருக்குன்னு வருது. இன்னைக்கு வந்து அதை உடனே நிறைவேற்றுங்க அப்படின்னு கோரிக்கை மனுவை கொடுக்குறாரு. பட் இதில் இவ்வளோ பிரச்சனை இருக்கப்போ அந்த கோரிக்கை மனு எப்படி பரிசீலிக்கப்படும் இருக்குல்ல? வாழ்காலத்திலையும் பண்ண மாட்டோம்னா சொல்லியிருக்காங்க. லைஃப் டென்யூர்லயே பண்ண முடியாது கோயம்புத்தூர். இப்போ நிராகரிச்சிட்டாங்கன்னா இப்போதைக்கு இவங்க அவங்க அனுப்புனதுலயே மக்கள் தொகை வந்து 20 லட்சத்துக்கு மேல இருக்கணும். இவங்க 2011 கணக்கெடுப்பு படி அனுப்பியிருக்காங்க. இன்னைக்கு அதை விட கூட இருக்கும். 2011 தான் நம்ம கணக்கெடுப்பு எடுத்தது, 21 எடுக்கல. சரி, இப்போ மெட்ரோ ரயில் மட்டும்தான் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரே பிரச்சனையா? கோயம்புத்தூருக்கான மெட்ரோ ரயில் மட்டும்தான். இவர்களுடைய கூட்டணி கட்சி மேகதாதுக்கு டிபிஆர் ரெடி பண்ணியிருக்காங்களா? அதெல்லாம் பிரச்சனையே கிடையாதா? டிபிஆர் வாங்கியிருக்காங்கல்ல, டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட், விரிவான திட்ட அறிக்கை வாங்கியிருக்காங்கல்ல, இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் போய் ஆணை வாங்கியிருக்காங்கல்ல. சித்தராமையா அவர்கள் அரசு வந்ததற்கு பிறகு வந்த உடனே சட்டமன்றத்தில் முதல் கூட்டத்தொடரிலேயே 5000 கோடி ரூபாய் மேகதாது அணைக்காக ஒதுக்குறாங்க. நீங்கள் வழக்குக்கு போயிருக்கலாமே. நான் காவிரி டெல்டாக்காரன்னு சொல்கிறீங்கள, போனீங்களா? அவங்க வந்து எங்களுக்கு வந்து பர்மிஷன் கொடுங்கன்னு போனதற்கும் பிறகு அதில் போய் அப்ஜெக்ஷனை போடுறீங்க. முகில் ரோத்தையை வச்சு நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும்
அந்த என்ன மயிலிறகால் வருடுவதுன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி ஒரு ஆர்குமெண்ட்டை வைக்கிறீங்க. தமிழகம் ஒத்துக்கிற வரைக்கும் அந்த ப்ராஜெக்ட் எப்படி இதாகும்? டீடைல் ரிப்போர்ட் ரெடி ஆகட்டும். ஏங்க அவங்க வந்து ப்ரிலிமினரி 5000 கோடி ரூபா ஒதுக்குனாங்கல்லங்க கர்நாடகா சட்டமன்றத்தில். உங்கள் கூட்டணி தானேங்க, இந்தி கூட்டணி தானேங்க. இந்தி கூட்டணியில் தானே அங்கே இருக்கிற டி.கே. சிவகுமார் வந்து சொல்கிறாரு ஒரு சொட்டு தண்ணீரை கூட தமிழகத்துக்கு தரமாட்டோன்னு. அதை அங்கீகரிச்சுக்கிட்டு தானேங்க அவங்க கூட்டணியில் நீங்கள் தொடர்றீங்க. இப்போ அதே கேள்வி தான் இங்கே வருது. இல்லைங்க, இந்த பாஜக கூட்டணி இல்லையா? ஒரு நிமிஷம் இருங்க. இவங்க அவ்வளவு சொல்கிறாங்களே தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு நாங்கள் பெரிய பண்ணணும்னு. அத்திக்கடவு அவிநாசி திட்டம் யார் கொண்டு வந்தா? 1916 கோடி ரூபாயில் எடப்பாடியார் முதலாக 2016 அதற்கு பிள்ளையார் சுழி போட்டது புரட்சி தலைவி அம்மா அவர்கள். டிபிஆர் கொண்டு வரதுக்கு 16 கோடி ரூபாய் ஒதுக்குனாங்க. 80-90% வேலையை முடித்துவிட்டு எடப்பாடியார் சென்றதற்கு பிறகு அந்த 10% வேலைக்கு நீங்கள் எவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டீங்க? 2.5 வருஷம் எடுத்துக்கிட்டீங்க. எத்தனை மாவட்டம்? 3 மாவட்டம், திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு 3 மாவட்டத்தைச் சேர்ந்த 50 லட்சம் விவசாயிகளுக்கு பயன்பெறக்கூடிய அத்திக்கடவு அவிநாசி திட்டம் யார் நிறைவேற்றினா? எடப்பாடியார் நிறைவேற்றினார். நீங்கள் தான் வந்து தமிழ்நாட்டு மக்களை ஒட்டுமொத்தமாக ரட்சிக்க வந்த ரட்சகன் போல நீங்கள் வந்து ஒரு போலி நாடகத்தை தமிழகத்தில் நடத்தி கொண்டு பாஜக ஒட்டுமொத்தமாக தமிழர்களுக்கு எதிராக இருக்கிறது. தமிழகத்திலிருந்து 5 கவர்னர்கள் 5 ஆளுநர்களை உருவாக்கியது பாரதிய ஜனதா கட்சி. இன்னைக்கு துணை குடியரசுத் தலைவரை கொடுத்திருப்பது பாரதிய ஜனதா கட்சி. கிஷான் சமன் நிதி மூலமாக ஒரு ஆண்டிற்கு 2 முறை 6000 ரூபாய் 11,000 கோடி தமிழகத்தில் இருக்கிற விவசாயிகளுக்கு கொடுத்திருப்பது. மொத்தமே 6000 இல்ல, ஒரு வருஷத்துக்கு 6000, மாசம் 500 ரூபாய். 11,000 கோடி அதன் மாதிரி வந்து தமிழகத்தில் இருக்கிற கோடிக்கணக்கான விவசாயிகளுக்கு கொடுத்திருக்கிறாங்க. நீங்க டெல்டா காரன்னு சொல்றீங்களே, என்ன பண்ணிருக்கீங்க? மீத்தேன் எடுப்பதற்கு கையெழுத்த போட்டீங்க. இப்ப என்ன திரும்ப நிறைய போய் சொல்றாரு. டேட்டா வைஸ் நிறைய காசு நானும் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு, பொய் சொல்லிக்கிட்டே இருக்காரு. காசு பாருங்க வரும்போது இதே பிரச்சனை இருக்கு. ஒரு டேட்டா மீத்தேன் வைஸ் இப்ப பிரச்சனை அவிநாசில இருந்து இல்ல ஒரு மீத்தேன் இப்ப பிரச்சனை கிடையாது. இதெல்லாம் முறையில நீங்க சொல்லுங்க. இல்ல சார், மீத்தேன் இப்ப பிரச்சனை கிடையாது. நீங்க 2011லயே அந்த தேர்தல் யூஸ் பண்ணிட்டீங்க. அது மீத்தேன் இஷ்யூ கிடையாது. ஓகே காசு இல்ல சார், இல்ல ஒரு நிமிஷம் சார், ஒரே நிமிஷம் வந்து பாஜகவுல சேர்ந்ததுல இருந்து பொய் சொல்றது ரொம்ப அதிகமாகுது. சஃபி அவர் பேசட்டும், நான் அவர் ஒழுங்குபடுத்த முடியாது. இல்ல மீத்தேன் இன்னைக்கு பிரச்சனை இல்ல இன்னைக்கு கரண்ட் இஷ்யூ வாங்க. இன்னைக்கு மேகதாது சொல்றீங்களா? ஒரு நிமிஷம் இல்ல சஃபி ப்ளீஸ் சஃபி ஒரு நிமிஷம். சஃபி கூல் டவுன் பாருங்க, உங்க கட்சிக்காரங்களே போட்டு காமிங்க. இல்ல மேகதாது இன்னைக்கு பிரச்சனை, பட் மீத்தேன் வந்து இன்னைக்கு இஷ்யூவா? எது மீத்தேன் இன்னைக்கு இஷ்யூவா? தமிழ்நாட்டு மக்களுடைய அப்ப கட்சி போவாங்க, அது போவாங்க. இன்னைக்கு இஷ்யூ ஒரு நிமிஷம் இருங்க. இன்னைக்கு நடந்தது இயற்கை விவசாயம் சம்பந்தப்பட்ட மாநாடு. இதுல இந்தியாவினுடைய பிரதமர் கலந்து கொள்கிறார். அந்த விவசாயிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா தான் நான் பேசுறேன். நானும் தஞ்சை டெல்டாக்காரன், அவரை மாதிரி சொல்ற டேக்காக்காரன் கிடையாது. மீத்தேனுக்கு அவர் துணை முதல்வராக இருந்தது போது கையெழுத்து போட்டார். உலகம் அறிந்த வரல. விவசாயிகள் சம்பந்தமான பிரச்சனை தான். நீங்க என்ன கேட்டீங்க? நீங்க அரசியலா தான் நீங்க கேட்டீங்க. அது சார்ந்து நான் பேசிட்டு இருக்கேன். நான் ஒன்னும் அவுட் ஆஃப் சிலபஸ்ல பேசல. மீத்தேனுக்கு கையெழுத்து போட்டது யார்? ஹைட்ரோ கார்பனுக்கு கையெழுத்து போட்டது யார்? அதே பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்தவர் எடப்பாடியார். நான் அவர் அந்த டெல்டாக்காரெல்லாம் கிடையாது. மக்களுக்கு உண்மையான நலன் சார்ந்து நீங்க பேசணும். அதை விட்டுவிட்டு ஏங்க, அதாவது தமிழகத்திலிருந்து ஒரு மியூசிக் டைரக்டர் இளையராஜா, அவருக்கு பாராளுமன்ற உறுப்பினரை யார் கொடுக்குறா? பாஜக கொடுக்குது. உங்க வீட்டு திண்ணையில கூட்டி விட்டு படுத்து கிடக்கிறார் வைரமுத்து 50 வருஷமா கொடுத்தீங்களா? இல்ல அது இல்ல தமிழ்ல ஒரு ஸ்காலர் சார். இல்ல ஒரு நிமிஷம் இல்ல அந்த ஒப்பீடு தவறு. இல்ல காசிநாத பாரதி ஒப்பீடு தவறு. இல்ல ஒப்பீடு தவறு எதிர்க்கிறேன். நான் எதிர்க்கிறேன். ஒரு நிமிஷம் இல்ல ஒரு நிமிஷம் இல்ல ரெண்டு பேரும் ஒரு சரி இல்ல நான் பேசிக்கிறேன். ஒரு நான் எதிர்க்கிறேன். ஒரு நிமிஷம் இவர் என்ன சொல்றது? இளையராஜாக்கு தராங்க, ஏஆர் தராங்க, தேவாக்கு தராங்கன்னு. இது என்ன இது? அதுல கடுமையா எதிர்க்கிறேன். என்ன தவறுன்னு சொல்றீங்க? இல்ல கூட்டி விட்டு படுத்துக்கானது என்ன வார்த்தை? அதெல்லாம் பொதுவா இவர் எப்பவுமே இப்படிதான். அந்த வார்த்தை காசிநாத பாரதி வரும்போது எப்பவுமே இப்படிதான். நாகரிகமே இருக்காது. சார் திருத்திக்கிறேன். இவர்களுடைய உடன்பயணிக்கிறார். 50 வருஷமாக இவர் அதை தான் சொல்றேன். அவரை நீங்க மதிக்கலன்னு தான் நான் சொல்றேன். ஒரு மியூசிக் டைரக்டரை தமிழ்நாட்டில் உள்ளவரை, அவர் கட்சிக்கு அப்பாற்பட்டவரை ஒருத்தர் வந்து பாஜக அங்கீகரிக்கிறது. நீங்க உங்க கூடயே பயணிக்கிறார். நீங்க அந்த வார்த்தை நான் பண்ணது வார்த்தையை கூட வாபஸ் வாங்கிக்கிறேன். இவர் கூடயே 50 வருஷமாக
இவங்களுடைய தமிழை நம்பி அவர் பயணிச்சுட்டு இருக்காரு. அவர் கொடுத்தீங்களா? அப்ப நீங்க என்ன தமிழ்னு சொல்லி ஊரை பாஜக தமிழர்களுக்காக செய்து திமுக செயல் இல்ல, திமுக என்ன செஞ்சிருக்குன்னு கேக்குறாங்க. எங்களுடைய காவிரி மண்டலத்தை ஒட்டுமொத்தமாக சுடுகாடாக மாற்றுவதற்கான மீத்தேன் திட்டத்தில் கையெழுத்து போட்டதை தவிர வேற என்ன செஞ்சிருக்கு? திட்டத்தை பெருமையா டிஆர் பாலு ஒரு வெப்சைட்லயே போட்டிருக்காரு. இந்த திட்டத்தை நான் தான் கொண்டு வந்தேன். சகோதரர் சொல்றாரு இப்போ மீத்தேன் இஷ்யூ இல்ல. மதுரைக்கும் மெட்ரோ கிடையாது அப்படின்னு தான் வந்திருக்கிறது. உங்க எம்பி கூட அதுல பார்வைகளை வெளிப்படுத்தியிருக்காரு. உங்களுடைய பார்வை என்ன? இல்லை, அதான் இங்கே பாஜக நண்பர் வந்து ஒரு 3 பக்கம் அவங்க திருப்பி அனுப்புனது எங்களுக்கு 3 பக்கமும் கிடைச்சிருக்காக்கும், அப்படியாக்கும் இப்படியாக்கும். அதில் கோயம்புத்தூர் பற்றி இதை பற்றியெல்லாம் 2 பக்கம் என்ன இருக்குது தெரியுமாலாம் சொன்னார். ஆனால் அவராலையும் மறுக்க முடியல. அது கிளைமேக்ஸ் வந்து மக்கள் தொகை விவகாரம் தான் என்பதை 2017 அந்த மெட்ரோ கொள்கை திட்டத்தின் அடிப்படையில் 20 லட்சம் பேர் இருந்தால்தான் தர முடியும். 2011 அடிப்படையில் பார்த்தா மதுரை கோயம்புத்தூர் ரெண்டுலேயுமே 15 லட்சம் தான் இருக்குது. ஆகவே தர முடியாது என்பது தான் அந்த கிரக்ஸு, அதனுடைய அடிப்படை அதுதான். அப்போ அதுதான் அவங்களுடைய கணக்கு என்றால் பிறகு எப்போ தருவாங்க, எப்படி தருவாங்க? அதை தவிர மிச்சம் எல்லாம் பேசுகிறாரு பாஜக நண்பர். இப்போ எளிமையாக எல்லாரும் கேட்குறோம், 2011க்கு பிறகு இன்றைக்கி 14 ஆண்டுகள் முடிஞ்சு போச்சு. 2021 மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கணும், நீங்கள் செய்யலை. அந்த இதை காரணமாக காமிச்சு அதுக்கு பிறகு 22, 23, 24 இன்னும் இன்றைக்கி வரைக்கும் எடுக்கலை, இனிமேல் தான் எடுக்க போகிறதா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ வந்து இயல்பாக கண்டுபிடிக்க முடியும் 2011, 21 இடையில் எத்தனை சதவீதம் கூடிச்சு. ஆகவே 2011க்கு 21 இடையில் எவ்வளோ கூடி இருக்கும்னு பார்த்தா நிச்சயமாக 20 லட்சத்தை தாண்டி போயிருக்கோம். மேலும் விரிவாக்கம் பண்ணப்பட்டிருக்கு. மதுரை மாநகராட்சியும் சரி, அதே போல் கோவை மாநகராட்சியும் சரி. அது சின்ன கணக்கு, அவங்களாலே தெரியும் அந்த 20 லட்சம்ங்கிறது இயல்பாக வருதுன்னு. அந்த பாயிண்டை ஏன் சொன்னாங்க? இது எவ்வளோ அபத்தம்! அதனுடைய நோக்கம் என்ன? மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் மெட்ரோ தரக்கூடாது. இப்படி ஒரு முடிவெடுத்துவிட்டு ஒரு ஓட்ட சாட்டையை பார்த்து இன்றைய சூழல் அப்படின்னு நாளைக்கும் தரமாட்டாங்கன்னு தான் எடுத்துக்கிறீங்களா? இல்ல இப்ப நான் சொல்றேன், இல்லையா அந்த மக்கள் தொகை விவகாரம் ஒரு விவகாரமே இல்லைன்னு சொல்லி அந்த துறையை அறிவிக்க சொல்லுங்க. அதே அதுக்குள்ளே ஏன் அந்த துறை போகல? ஏதோ ஒரு விளக்கம்னு நான் பார்த்தேன். இல்லை நாங்கள் வந்து விளக்கம் தான் கேட்டிருக்கோம்னு சொல்லி விளக்கத்தில் இதை சொல்லிட்டா அப்புறமேல எப்படி எங்கிட்ட என்ன விளக்கம் சொன்னாலும் நீங்கள் மெயின் சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டீங்கல்ல. அப்போ நீங்கள் சொல்லுங்கள், மக்கள் தொகை பிரச்சனை அல்ல, வேறு இப்போ சூர்யா விளக்குனாரில் கோயம்புத்தூரில் இந்த தெருவில் போகிறதில்ல சிரமம் இருக்கியா, அகலம் பத்தலை, அல்லது கட்டடங்களை இடிக்க வேண்டியிருக்கியா, அப்போ வேறு ரூட்டு கொடுங்க, கொடுத்தா போதும் நாங்கள் ஒப்புதல் தருவோம். அப்படியா இருக்குது? ரிட்டர்ன்டு திருப்பி அனுப்பியாச்சு. மெயின் பாயிண்ட் அது. அதனால தான் நாளை கழித்து மிகப்பெரிய போராட்டத்தை திமுக கூட்டணி கட்சிகள் அறிவிச்சிருக்கு. அப்போ இது என்ன நியாயம்? நீங்கள் பிரதம மந்திரி ரொம்ப வேதனையாக இருக்குது. முதல் நாள் இப்படி நிராகரிச்சுட்டு அதே கோயம்புத்தூரில் வந்து இங்கே குஜராத் காற்று வீசுது அப்படின்னு பிரமாதமாக பேசுகிறார். பீகார் காற்று. ஆமாம், குஜராத் காற்று வீசுது. நான் சொல்லுவேன், குஜராத் காற்று என்ன, மன்னிக்கணும், பீகார் காற்று வீசுதுன்னு பேசுகிறார். ஆமாம், பீகார் காற்று வீசுது. என்ன காற்று தெரியுமா? கோபக்காற்று. என்ன காற்று தெரியுமா? அனல் காற்று. அங்கே போய் தமிழ்நாட்டில் பீகாரிகள் எல்லாம் துன்புறுத்தப்படுகிறார்கள் என்று தேர்தல் பிரச்சாரம் பண்ணார். ஒரு பொய் பரப்புரை பண்ணார் இந்த நாட்டு பிரதம மந்திரி. அதனால் ஏற்பட்ட கோபம், அந்த காற்று, அந்த அனல் காற்று இப்போவும் வீசுதும்பேன் நான். ஒரு வெற்றி ஒரு மாநிலத்தை, அதுக்குள்ளே நான் போகலை, அது எப்படி நடந்துச்சு இருக்கட்டுமே வெற்றி. இப்போ அதை வச்சுட்டு தான் பேசுகிறாரே ஒழிய இந்த மாதிரி நிராகரிச்சிருக்கே தன்னுடைய அரசு. இதே கோயம்புத்தூருக்கு வந்திருக்கோம், ஒரு நல்ல வார்த்தை இல்லைங்கய்யா, அந்த துறையிலேருந்து இப்படி பண்ணியிருக்காங்க, வந்து நாங்கள் மீண்டும் பரிசீலனை பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இப்போ அதிமுக நண்பர் பேசினார். அவர் இந்த மெட்ரோன்னு ஆரம்பித்தார், அதை தவிர மிச்சம் எல்லாத்தையும் பேசியிருக்கார். நான் இப்போ அதுக்குள்ளே கூட போகலை. ஆனால் ஒரு பக்கம் என்ன, அவங்களுடைய பொதுச் செயலாளர் வந்து எடப்பாடியார் இது வேகமாக அமுல்படுத்தப்பட வேண்டும் என்று பிரதமரிடம் மனு கொடுத்ததா சொல்லியிருக்கார். நல்லதுங்கிறேன். அப்போ ஏன் மனு கொடுக்க வேண்டிய நிலைமை வந்திருக்கு? இங்கே திமுக நண்பர் நல்லா சொன்னார்ல, இந்த திட்ட வரைவை அனுப்பி 2 வருஷமாக கிடப்பில் போட்டுவிட்டு இப்போ வந்து திருப்பி அனுப்புனா என்னங்க அர்த்தம்?
ஆகவே அதை விரைவில் நிறைவேற்ற வேண்டும் என்று மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் சொல்லியிருக்காரு. ஏன் சொன்னாரு உங்களுடைய பொதுச் செயலாளர்? அப்ப பிரச்சனை எங்க இருக்குது? மோடி அரசிடம் இருக்கா இல்லையா? அதை விட்டு பாஜக சொல்லுதுல நாங்க பிரஷர் கொடுத்து கொண்டு வருவோம்ன்றாங்கல்ல, அது உங்க உரிமை. நான் அதுக்குள்ள ஒவ்வொன்றா போகலாம், அது வேற விஷயம். இது இன்னும் கூட நான் கேட்குறேன், மீத்தேனை பற்றி ரொம்ப இதாக பேசினார். மீத்தேன் எடுக்க பழையபடி மோடி அரசு முயற்சி பண்ணிச்சா இல்லைங்களா? பழைய கதையை பேசுகிறீங்கல்ல. அப்புறமேலே இங்கே மேலூர் பகுதியில் அழகர் மலையை வந்து பாதிக்கிற அளவுக்கு அங்கே ஒரு உலோகத்தை எடுக்க முயற்சி பண்ணிச்சா இல்லையா? எல்லாரும் சேர்ந்தானே தடுத்து நிறுத்தணும். அப்ப விவசாயிகளை பற்றி பெருமையாக பேசுகிறார் மோடி. மிக மோசமான 3 விவசாய விரோத சட்டங்களை கொண்டு வந்து விவசாயிகளை பூரா டெல்லி வீதியில் பல நாட்கள் வந்து போராட விட்டு சுமார் 100க்கு மேற்பட்டவரை சாகடிச்சது மோடி அரசுங்கய்யா. இதெல்லாம் இப்போ நான் சொல்லட்டுமா? நம்ம டாப்பிக்கில் ஒன்று வந்து அவர் வேற ஒரு பக்கம் போனதுனால நம்ம இதெல்லாம் பேச வேண்டியிருக்குது. நம்ம ரொம்ப எல்லாருமே சேர்ந்து என்ன செய்ய வேண்டியிருக்கு? நான் பாஜக காரங்களையும் கேட்பேன். அதுதான் அந்த திமுக காரர் சொன்னது. பட் இது வந்து ஓரவஞ்சனை இல்ல, இது ஓரவஞ்சனை அப்படின்னு பார்த்தா எய்ம்ஸ் அறிவிப்பால் மதுரைக்கு வந்திருக்குமா ப்ரொஃபசர்? நான் முடிச்சறேன். டிஃபென்ஸ் காரிடார் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்குமா? என்ன கார்க்கே? இல்ல எய்ம்ஸ் அறிவிப்பாவது தமிழ்நாட்டுக்கு வந்திருக்குமா, மதுரைக்கு வந்திருக்குமா? டிஃபென்ஸ் காரிடார் தமிழ்நாட்டில் அறிவிச்சாங்க. ஆமாங்க, நான் என்ன சொல்ல வரேன், வந்ததுன்னா நம்ம வந்து அதை மறுக்க மாட்டோம்ங்க. இப்போ இதை எடுத்து ஏன் போராடுறோம்? இது நிராகரிக்கப்பட்டிருக்கு. எய்ம்ஸு ஆரம்பிச்சிங்க, ஆனால் கட்டடம் வரவே மாட்டேங்குது. மிச்சம் எல்லா இடத்துலையும் வந்து சில கட்டடம். எங்கள் மதுரை என்ன பாவம் பண்ணிச்சு? சூர்யா கோயம்புத்தூர்காரன்னாரு, நான் சொல்கிறேன் மதுரைக்காரன். நான் எய்ம்ஸ் கட்டடம் எத்தனை வருஷம் ஆச்சு? 2019க்கு முன்னாடியே 6 வருஷம் 7 வருஷம் ஆச்சு. ஏன் அதை முடிக்க முடியல? உங்க நினைச்சா முடிக்க முடியாதா? இது கேட்க மாட்டோமா? கேட்கக்கூடாது அப்படின்னா இது எந்த ஒரு நியாயம்? எனக்கு புரியலை. அது தயவு செய்து வந்து நாம் எல்லாருமா சேர்ந்து இன்னொரு பாயிண்ட்டை சொல்கிறேன். அதில் ஒரு விஷயத்தை சொன்னார். ஏயா நீங்கள் பஸ் போக்குவரத்துலேயே கோயம்புத்தூரை சமாளிக்கலாம்னு. உண்மையிலே அந்த வாக்கியமெல்லாம் நம்ம கேள்விப்படல, என்ன ஊடகங்களில் வரல. அவர் வாசிக்கிறாரு. ஏங்க இது எவ்வளவு ஒரு தொழில் நகரம் கோவைங்கிறீங்க, அதனுடைய எதிர்காலத்தை பற்றி யோசிக்க வேண்டாமா? அதனுடைய வளர்ச்சியில மெட்ரோ தேவையா இல்லையா நீங்க சொல்லுங்க. ஓகே, மதுரை கோவில் நகரம்ங்கிறீங்க, இங்க மக்கள் தொகை மிக அதிகம். இங்க எதிர்காலத்துல மெட்ரோ வேண்டுமா வேண்டாமா? அதை பதமா போடணும், பக்குவமா போடணும், உரிய இதோட போடணும், சரியான ரூட்ல போடணுங்கிறத நான் ஏற்றுக்கொள்கிறேன். சரி, ஓகே. அதுல தப்பு இருந்தா சொல்லுங்க, அதை சுட்டி காண்பீங்க, மாநில அரசு திருத்தி கொள்ளணும், நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். ஆனா மக்கள் தொகையை காமிச்சு நிராகரிப்பது என்பது, நீங்க ஆக்ராவில் மட்டும் மக்கள் தொகையை இது பண்ண மாட்டீங்க, ஹரியானாவில் குரு கிராமமா இல்ல, என்ன நியாயம்? அதை பத்தி பேச மாட்டேங்கிறாரு நம்முடைய பாஜக நண்பரும் அதிமுக நண்பரும். ஓகே, சூர்யாட்ட பீகார் காற்று தமிழ்நாட்டில் வீசுதோ அப்படின்னு பிரதமர் கேட்கிறார். பீகார் காற்று எப்படி தமிழ்நாட்டில் வீசும்? வீசாதுன்னா நீங்கள் கவலைப்படவே தேவையில்லையே. அதை பற்றி ரொம்ப பிரதமர் அவர் சொல்கிறாருன்னா அது ஒரு காரணம் இருக்கும். நீங்கள் பயப்படுறீங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். தமிழ்நாட்டில் அவர் சொல்வதற்கான காரணம் இல்லாமலாம் கிடையாது. கடந்த 50 சூழல் வேற, தமிழ்நாட்டு சூழல் வேற. தமிழ்நாட்டு சூழலை எடுத்துக்கலாம். ஒரு 50, 55 இல்லை 60 ஆண்டுகள் எடுத்துக்கோங்க. திமுக எப்போ 2வது முறையாக தொடர்ந்து ஆட்சிக்கு வந்திருக்கின்றது. மிகப்பெரிய கூட்டணிகளை வைத்திருக்கிறார்கள், எல்லாமே பண்ணியிருக்காங்க. கலர் டிவி கொடுத்தேன்னாங்க, 2 ஏக்கர் இடம் கொடுத்தேன்னாங்க. ஆனால் எதிர்க்கட்சியாக கூட வர முடியாமல் 2011 மிகப்பெரிய தோல்வி அடையலையா? இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது, 2011 தேர்தலுக்கு ஒரு 4 மாதங்களுக்கு முன்பு ஸ்டாலின் அவர்களும் அழகிரி அவர்களும் சொன்னாங்க, எதிர்க்கட்சின்னு ஒன்று கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் இல்லை, தென் தமிழகத்தில் 58 இடங்களையும் ஜெயிப்போம் அப்படின்னு அழகிரி சொன்னார். ஆனால் எதிர்க்கட்சியாக 2014 கண்ணு கெட்டி தூரம் வரை எதிரிகளே இல்லைன்னு தான் இருக்காது. ஆனால் கடைசி 6 மாசத்துல தானே இவர்களுடைய ஆட்சி அப்படியே பேக் ஆஃப் கார்ட்ஸ் மாதிரி விழுந்துட்டே இருக்கும். இன்னைக்கு விழுக மாட்டேங்குதா? KN நேரு அவர்களுடைய ஊழல், செந்தில் பாலாஜி ஊழல், பொன்முடி ஊழல் எல்லாம் ரிசைன் பண்ணிட்டு இப்போ வீட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க திமுக அமைச்சர்கள். இதற்கு முன்பு அப்படி எவ்வளோ அமைச்சர்கள் இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள், 13 அமைச்சர்கள் மேலே ஊழல் குற்றச்சாட்டு வழக்குகள் நடந்துட்டு இருக்கு. இங்கே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எவ்வளவு மோசமாக இருக்குது. இப்போ ஏன் முதல்வர் அவர்கள், நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. 2011 அதிமுக பல கூட்டணி கட்சிகளை வைத்து போட்டியிட்டது. 5 ஆண்டுகள் கழித்து 2016 ஜெயலலிதா அம்மா அவர்கள் எந்த கூட்டணி கட்சி வேணாலும் 234 தொகுதியில் இரட்டை இலை சின்னத்தில் நின்னாங்க. அப்போ 5 ஆண்டுகள் அவர்கள் ஆட்சி செஞ்சது அவ்வளோ நல்லா ஆட்சி செஞ்சிருக்கோம், நம்பிக்கை வைத்து மக்களை சந்தித்து வென்றார்கள். இப்போ இன்னைக்கு திமுகவில் தனியாக நிற்கிறோம்னு சொல்ல முடியுமா? எந்த காலத்தில் இப்போ இல்லை, திமுக கட்சி ஆரம்பித்ததுலேருந்து ஓட்ட பிரிச்சு யார் இருக்கா? இல்லை, அதான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் நல்லாட்சி செய்வீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. இப்போ நீங்கள் தனி ஆட்சி தானே செய்றீங்க, கூட்டணி ஆட்சி இல்லை. நீங்கள் இவ்வளோ திட்டம் கொண்டு வந்திருக்கீங்க, இவ்வளோ நல்லது பண்ணியிருக்கீங்க, அவ்வளோ பண்ணியிருக்கீங்கன்னா முதல்ல உங்களுக்கு கூட்டணி கட்சிகள் எதற்கு தேவை? பெரிய இல்லைன்றது வேற.
உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? முதல்ல திமுக ஆரம்பித்த காலத்துல இருந்து 2வது முறையை நீங்க ஆட்சிக்கு வரல. அப்போ தமிழ்நாட்டுல கடந்த 3 தேர்தல்கள்ல திமுக கூட்டணி ஜெயிச்சது. 19 24லயும் தேசிய அளவுல என்டிஏ எத்தனை கட்சியோட கூட்டணியில இருந்தாங்க? அப்ப நீங்கள் நல்லா ஆட்சி பண்ணி சொல்றீங்க. மத்திய பிரதேசத்துல நாங்க வந்து 25 ஆண்டுகள் ஆட்சியில் இருக்கோம்னா எந்த கட்சியோடய கூட்டணி வைக்கல. நீங்க தமிழ்நாட்டின் தவிர்க்க முடியாத சக்தி திமுகனா எவ்வளவு வருஷம் ஆண்டிருக்கீங்க? உங்களோட அதிமுக அதிகமா ஆண்டிருக்காங்க. அதிமுக எவ்வளவோ தேர்தல்கள்ல தனித்து பெரும்பான்மை பெற்று ஜெயிச்சிருக்காங்க. உங்களால அது எந்த காலத்திலும் பண்ண முடியல. பொதுவா திமுக மேல வைக்கிற குற்றச்சாட்டு நான் ஸ்பெசிஃபையா கேட்கிறேன். பீகார் தேர்தல் வெற்றியோட வர்றாரு, இன்னும் சொன்னா நாளைக்கு தான் அவர் பீகாரே போறாரு. அந்த நேரத்தில் இந்த வரவேற்பெல்லாம் கொடுக்குறீங்க. பீகாரோட தமிழ்நாட்டை ஒப்பிட்டு பேசுறாரு, அன்னைக்கும் பேசுறாரு, இன்னைக்கும் பேசுறாரு. அது எப்படி கனெக்ட் பண்ணி பார்க்கறது? ஏன் பார்க்கறேன்னா, இப்போ 4.5 ஆண்டு காலம் அரசாங்க ஊழியர்கள், அந்த அங்க ஆசிரியர்கள், அந்த மாதிரி டெம்பரரியா போட்ட ஸ்டாஃப் வந்து ஸ்ட்ரைக் பண்ணி நீங்க பார்த்துருக்கீங்க. நேற்று தான் முதல் முறையாக நிரந்தர அரசு ஊழியர்கள் பழைய ஓய்வூதிய திட்டம் எங்களுக்கு வேண்டும், திமுக தேர்தல் அறிக்கையில் கொடுத்தீர்களே 4.5 ஆண்டு காலம் அமல்படுத்தவில்லை. இல்லை அதை ஏன் அமல்படுத்தவில்லைன்னு கேட்குறாங்க. இவங்க கிட்ட பதில் இருக்கா? இவ்வளோ வாக்குறுதிகளில் எவ்வளோ நிறைவேற்றுறாங்கன்னு பதில் சொல்ல முடியுமா? முதல்வர்லேருந்து அமைச்சர்கள் வரைக்கும் 97 முடிச்சிட்டோம், 98% முடிச்சிட்டோன்றாங்க. இருக்கக்கூடிய அறிக்கைப்படி 40% தேர்தல் அறிக்கை கூட இவர்களால் காப்பாற்ற முடியவில்லை. அப்போ உங்கள் மேல மக்களுக்கு நம்பிக்கை இருக்கா? துப்புரவு பணியாளர்கள்ல இருந்து செவிலியர்கள்ல இருந்து ஆசிரியர்கள்ல இருந்து எல்லாருமே வீதிக்கு வந்துட்டாங்க போராட்டத்திற்கு. நீங்கள் நல்லாட்சி செய்வதாக இருந்தால் உங்களுடைய மிகப்பெரிய வாக்கு வங்கியாக இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் ஏன் சாலையில் வந்து போராடுகிறார்கள்? அப்போ உங்க வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்றவில்லை. சட்டம் ஒழுங்கு மிக மோசமாக இருக்கிறது. உங்கள் கூட்டணி கட்சிகளே உங்களை தொடர்ந்து விமர்சித்துக் கொண்டிருக்கின்றன. இவை அனைத்துமே நீங்கள் ஆட்சியை விட்டு செல்வதற்கான அறிகுறிகள். அதுதான் மோடி அவர்களும் சொல்றாரு, மக்களும் அதை வந்து ஈஸியா கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. என்றால் ஆட்சி மாற்றம் இன் தமிழ்நாடு is just few months away. சஃபி, ஆட்சி மாற்றத்தை தான் பீகார் காற்று தமிழ்நாட்டில் வீசுறதா பிரதமர் விமர்சிக்கிறார். அவர் ஏதாவது காற்று பற்றி பேசிட்டோம், அது பிரச்சனை இல்லை. அவரோட காற்று அவருக்கு. இப்போ சூர்யா வந்து 6 மாதத்துல தான் இந்த பேக் ஆஃப் கார்ட்ஸ் எல்லாம் விழுது. அப்படி தான் வந்து எல்லார் மேலேயும் வந்து அலிகேஷன்ஸ் இருக்குது. நானே சொல்கிறேன், இன்னும் வருவாங்க. சூர்யாவுக்கு தெரியும் நினைக்கிறேன். இன்னும் 2-3 மாதத்தில் நிறைய இடி ரைடு வரும். எல்லாமே எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு தெரிஞ்சு தான் இருக்கணும். ஏன்னா தன்னுடைய சாதனைகளால் மக்கள் மனதை கவர முடியாத, தன்னுடைய திட்டங்களால் மக்கள் மனதை கவர முடியாத அதிமுகவும் பாஜகவுக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் அவதூறு மட்டும்தான். இதுதான் அவங்க வரலாறு. அதனால சொல்ல வேண்டிய கடமை. 2ஆம் முறை ஆட்சி திமுக வந்திருக்கான்னு பாஜகவும் அதிமுக சொல்ல மாட்டாங்க, பாஜக திரும்ப சொல்லக்கூடிய விஷயம். இவங்கெல்லாம் மறந்துடுறாங்கன்னு நினைக்கிறேன். பெருங்கர் அண்ணா அவர்கள் ஆட்சிக்கு பிறகு வந்தது திமுகவுடைய ஆட்சி. அதுவும் பெரும்பான்மையை 182 உள்ள போனோம். பெரும்பான்மை ஆட்சி வந்து திரும்ப கேட்காரு. அதுக்கு பிறகு பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல வாங்கிட்டாங்க. இப்படிதான் பேசுவாங்க. உண்மை கொஞ்சம் குத்தம் அவங்களுக்கு, வேற ஒன்றும் இல்லை. என்னன்னா 180, அதுக்கு பிறகு எந்த ஆட்சியும் 180 சீட்டு வாங்கி உட்கார்ந்தது இல்லை. அதுவும் சூர்யாக சொல்லிடுறேன். 2016 கூட்டணி இதில் வந்து எலெக்ஷன்ல அம்மா கூட்டணி இல்லாமல் நின்னாங்க. அதுவும் மிகப்பெரிய பொய். 8 கட்சியுடன் கூட்டணி, 7 கட்சிகள் 8 கட்சியுடன் கூட்டணி சேர்ந்தாங்க. எல்லா கட்சிக்காரங்களையும் வற்புறுத்தி 7 பேருக்கு தனி அரசு நிர்பந்தப்படுத்தி அவங்க வந்தாங்கிறது தான் வரலாறு. அடுத்ததான் நல்லாட்சி தானே நடத்துறீங்க, அப்புறம் உங்களுக்கு எதுக்கு கூட்டணின்னு கேட்கிறாரு. நல்லாட்சி நடத்துறதுக்கு காரணமே கூட்டணி தான். ஏன்னா இந்த ஆட்சி எப்படி இருக்க வேண்டும், எந்தெந்த விஷயங்கள்லாம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் கூட்டணியாக செய்து தான் முடிவெடுக்கிறோம். அதனால தான் உங்களுக்கு இவ்வளவு வயிற்றெரிச்சல் என்பது தமிழ் மக்களுக்கு தெரியும். அதே மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்டும் வந்து ஸ்ட்ரைக்ல இருக்கிறாங்க. ஆட்சி மேல பெரிய அவப்பெயர் இருக்கு. எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஸ்ட்ரைக்ல இருக்கிறாங்கன்னா அப்புறம் கவர்மெண்ட் எப்படி நடந்துட்டு இருக்கு? நான் கேட்கிறேன். ஸ்கூல்ஸ் எப்படி நடக்குது, காலேஜ் ஆசிரியர்கள் போராட்டம், அதுதான் சார் வரேன். ஆசிரியர்கள் போராட்டம், ஸ்கூல் நடக்கூடாது, காலேஜ் நடக்கூடாது, துப்புரவு போராட்டம் நம்ம சென்னை எல்லாம் ரொம்ப மோசமாக நாளை போயிருக்கணும். இதெல்லாம் எப்படி நடந்துட்டு இருக்கு? சூர்யாவுக்கு எப்படி நடந்துட்டு இருக்கு? காரணம் எதிர்கட்சிகள் மிக தெளிவாக தூண்டி விடுகிறார்கள் ஒரு செக்டரை, அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள். ஏன்னா சூர்யா மட்டும் இல்லை, பாஜகவில் வரக்கூடிய மீண்டும் அதிமுக வரக்கூடிய மீண்டும் சொல்லக்கூடியது வாக்குறுதிகள் இவங்க நிறைவேற்றவே இல்லை. என்னால் முடியும். தந்தி டிவி ஒரு வாய்ப்பு கொடுத்தா 1 மணி நேரம் உட்கார்ந்து வாக்குறுதிகளை பற்றி முழுமையாக நானும் கேட்பேன். 2014 ஐயா மோடி வந்து
பெரிய கையாட்டிட்டு வரும்போது என்னெல்லாம் வாக்குறுதி இந்தியாவுக்கு கொடுத்தாருன்னு நானும் கேட்பேன். அதை கேட்கும் போது உங்களுக்கு எங்கெல்லாம் குத்துன்னு மக்களுக்கு தெரியும். அப்ப என்னன்னா, நீங்கள் மீண்டும் அதே சொல்கிறேன், உங்களுடைய திட்டங்களை சாதனைகள் சொல்லி மக்களிடம் செல்ல துணியில்லாத உங்களுக்கு அவதூறை மட்டும் பரப்ப அந்த ஆயுதத்தை மட்டும் உபயோகிங்கள். மக்கள் முன்ன மாதிரி இல்ல, தமிழ்நாட்டு மக்களுக்கு மிக தெளிவாகவே இது தெரியும். சரி, ஆனா இன்னைக்கு பாஜக அதிமுக கூட்டணிக்கு இது ஒரு உத்வேகத்தை கொடுத்திருக்குன்னு பார்க்கல. ஏன்னா எலெக்ஷன்ல ஜெயிக்கிறாங்க அதெல்லாம் பேசல. பீகார் எலெக்ஷன் மோட்ல இருந்து அப்படியே பிரதமர் வர்றாரு, ஒரு வரவேற்பை சந்திக்கிறாரு. இது ஒரு எலெக்ஷன்ல அவங்களுக்கு ஒரு பூஸ்ட் அப் கொடுத்திருக்குன்னு பார்க்கல சார். வொர்க்கிங் பேட்டர்ன்ல சார் பஹல்காம் தாக்குதல் முடிஞ்ச உடனே நேரா பீகாருக்கு தான் வந்தாரு. அங்க வந்து அவ்வளவு பேர் செத்து போனானுங்க. இவரு நேரா பீகார் இதுக்கு உட்காந்துக்கிட்டாரு பிரச்சாரத்துக்கு. அவ்வளவுதான் பிரதமர். இதுல வந்து நம்ம நலத்திட்ட உதவிகள் துறக்கும் புதுசா நலத்திட்டம். இது என்ன துவக்கம்? நீங்க சொல்லுங்க, என்ன 21வது தடவை அந்த இது இல்ல. அன்னைக்கு பீகாருக்கு வந்தது, பீகார்ல வந்து பிரச்சாரம் எல்லாம் ஒண்ணுதான். இன்னைக்கு வந்து அது என்ன வந்து 20வது தடவை வந்து தொடங்கி கூட்டு போறாரு. அது என்னது நண்பர்கள் தப்பா PM கிசான் சுமான் நிதி. சுமான் நிதி. இதுல வந்து என்ன கொடுமைனா, மேடையில தமிழை பத்தி அவருக்கு இது பண்றதுக்கு என்னுடைய நண்பர் PR பாண்டியன் அவர்கள் பேசினது வந்து எனக்கு புரியல. தமிழ் சின்ன குழந்தையில நான் படிச்சிருக்கணும், இல்லைன்னா எனக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். அவர் சொன்னது அப்படியே எனக்கு இந்தியில எழுதி கொடுங்கன்னு ரொம்ப ஆசைப்பட்டாரு. இதே PR பாண்டியன் அவர்கள் தான் டெல்லியில சக்கா ஜாம்னு ஒரு போராட்டத்தில் கலந்து கொண்டு, if PM Modi does not permit riots to enter Delhi, farmers would not allow him inside the Tamil Nadu. இதே PR பாண்டியன். இன்னொன்னு சொல்லிக்கிறேன். ஒடிசால போனா வி கார்த்திகேயன் பாண்டியன் வந்துருவாரு, ஆட்சி அமைச்சிருவாரு, தமிழ வந்துருவாரு சொல்றது. இங்க வந்து PR பாண்டியன் பேசுறது தமிழ் எனக்கு புரியலன்னு சொல்றது. இந்த நாடகம் எல்லாம் தமிழ்நாடு பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு சார். இது ஆதிகால நாடகத்தை இன்னும் நடத்தாதீங்க, தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். கேட்போம். திரு காசிநாத பாரதி, பீகார் முடிவு எதிரொலிக்கும் அப்படின்னா பீகார்ல ஆளுங்கட்சி வென்றிருக்கு. அப்ப தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சி வெல்லுன்னு சொல்ல வரீங்களா? 4வது முறையாக அங்க நிதிஷ்குமார் வெற்றி பெற்றிருக்கிறார். ஆளுங்கட்சி அவர் நல்லது செஞ்சிருக்கிறாரு. நண்பர் சூர்யா கேட்டது போல நீங்கள் கொண்டு வந்த வாக்குறுதியில் ஒரு 80% வாக்குறுதியை நிறைவேற்றிருந்தீங்கனாலே நீங்கள் ஓட்டு கேட்டு யார்கிட்டையும் போக வேண்டியலை. எங்கள் கூட்டணி இறுக்கமாக இருக்கிறது, எங்கள் கூட்டணி ஸ்டாண்டர்டாக இருக்குது, இப்படியெல்லாம் வார்த்தை வேண்டியலை. மக்கள் தேடி வந்து திமுகவுக்கு வாக்களிப்பார்கள். நீங்கள் 80% வாக்குறுதியை நிறைவேற்றிருந்தாலே. இப்படி ஆன் கான்ட்ராவாக இப்படி பார்த்தீங்கன்னா, பீகாரில் சப்போஸ் இந்தி கூட்டணி ஜெயிச்சிருந்துச்சுன்னு வைங்க, இன்றைக்கி கூக்குரல் எழுப்பியிருப்பாங்களா இல்லையா? தமிழகத்தில் பார்த்தீங்களா, மதவாத சக்திகள் வீழ்ந்து விட்டன, மண்ணோடு அடிமண்ணோடு வேரோடு வீழ்த்தப்பட்டார்கள். அப்படி ஒரு வாக்குவாதம் இதை ஒப்பீங்களா இல்லையா? இப்போ என்ன சொன்னாங்க, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வந்து மிகப்பெரிய கட்சிகளோடு கூட்டணி வச்சாங்கன்னு. கருணாஸ், தமிமுன் அன்சாரி, தனியரசு போன்ற மிகப்பெரிய கோடிக்கணக்கான வாக்குள்ள தலைவர்களோடு கூட்டணி வச்சு தான் போட்டிக்கிட்டாங்க. 44.5% வாக்குகளை வாங்கினாங்க. 2011 நீங்க பேசுறது ரொம்ப நாகரிகத்தோடு 2011 திமுகவை எப்படி எதிர்க்கட்சியாக கூட வரவிடாமல் அடித்தாரோ புரட்சி தலைவி அம்மா, அதை போல 2026 திமுக எதிர்க்கட்சியாக கூட ஒரு கணம் இப்படி மாத்தி யோசிங்க. ஒரு கணம் மாத்தி யோசிங்க. தவேகா ஒரு கூட்டணிக்கு வருது இங்க அதிமுக கூட்டணிக்குன்னா, இன்னைக்கு வந்து எதிர்க்கட்சியாக கூட திமுக வர முடியாத இடத்திற்கு வந்துவிடும். இமாலய ஊழல் மதுரையில உங்களுடைய மேயரை, உங்களுடைய ஊழல் தடுப்பு பிரிவு கைது செய்கிறது. மேயருடைய கணவரை 200 கோடி ரூபாய் ஊழலுக்கு அவர் வந்து பதவி விலகிறாரு. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது. இன்னைக்கு 12ஆம் வகுப்பு மாணவிய நடுரோட்டில் விட்டு காதல் செய்யலன்னு ஒருத்தன் கொலை பண்றான். நேத்தைக்கு ஹை செக்யூரிட்டி ஏரியா ஹைகோர்ட்டுக்கு எதிர்த்தாப்புல 2 ரவுடி கும்பல்கள் வந்து மோதிக்கொள்கிறாங்க. இங்கே ஏதாவது சட்டம் ஒழுங்குன்னு ஒன்று இருக்கா? ஊழலினுடைய ஊற்றுக்கண்ணாக திமுக திகழ்கிறதுன்னு புரட்சி தலைவி அம்மா சொல்லுவாங்க. 2580 முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்டில் நடந்த அப்பாயின்மெண்ட்டில் கிட்டத்தட்ட வந்து 888 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்குன்னு குற்றச்சாட்டு. ஜெயிலுக்கு போனான்னு
உங்களுக்கே தெரியும். சொல்லுங்க. சிட்டிங் சிஎம் சார், சிட்டிங் சிஎம் கொடியை கலந்து உள்ள அனுப்பணுமா இல்லையா? அதுதான் திமுக. சிட்டிங் சிஎம் உள்ள அனுப்பணும்ல, அதுதான் திமுக. நெறியாளர் நீங்க அவரை சும்மா 830 கோடி அந்த கோடி இந்த கோடி. அமலாக்க பிரிவினுடைய ரெய்டு இதுக்காக நடந்தது இல்ல. பினான்சியல் ஃப்ராட்ல எஸ் ரவிச்சந்திரனும் இவர் கேஎன் நேருமலையும் ரெய்டுக்கு போறவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இனிமே இது வரும் எலெக்ஷன் டேத்துல இதுதான் பண்ணுவாங்க எனக்கு தெரியாதான்னு கேக்குறாங்க சார். அதுல என்ன சொல்றாங்கன்னா 232 பக்கத்துக்கு எவிடன்ஸ் அனுப்பிட்டு 10 ரூபாய் நோட்டை அனுப்பி ஹெவாலா மோசடி இதுல வந்து இவங்க 25 லட்சம் ரூபாய் அட்ஜஸ்ட் வழக்கு நடந்துட்டு இருக்கு. இல்ல அவன் என்ன சொல்றான்னா முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்ல ஒரு டிப்ஸ் ஆஃப் த ஐஸ்பர்க்கை மட்டும் தான் நான் சொல்லியிருக்கிறேன். இது போல ஆயிரக்கணக்கான கோடிக்கு ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் அந்த அமலாக்க பிரிவினுடைய ரிப்போர்ட். நீங்க அதையே செங்கோட்டையனை வச்சு அன்னைக்கு பேட்டியை கொடுக்க வச்சு அதை டைவர்ட் பண்ணிட்டீங்க. இந்த மறைமாட்டு ஆமா அன்னைக்கு தான் பர்டிகுலரா அந்த பேட்டி நடந்துச்சு. இந்த திமுகவினுடைய மடைமாட்டுகின்ற வேலை ஒட்டுமொத்தமாக காவிரி பிரச்சனையிலிருந்து ஆரம்பித்து கச்சத்தீவு பிரச்சனையிலிருந்து ஈழ பிரச்சனையிலிருந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழர்களுக்கு துரோகம் இழைத்த நீங்கள் ஏதோ பாஜக தமிழின விரோதிங்கிற ஒரு குக்குடப் ஸ்டோரியை வந்து தொடர்ந்து நரேஷன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க. நீங்க என்னென்னலாம் தமிழர்களுக்கு துரோகம் செஞ்சிருக்கீங்கிறது நான் காவிரி மண்டலத்தை சொல்றேனேங்க. கையெழுத்து போட்டாரா இல்லையாங்க? பாதுகாக்கப்பட்ட வேலை பிரதமர் பேசுறாரு. பீகார்ல சிராக் பாஸ்வான் உள்ளிட்டவங்க உள்ள வர்றாங்க. பீகார்ல பாஜக தனிப்பெரும் கட்சி. அந்த மாதிரி இன்னைக்கு யாரு இருக்கா? அதிமுக பாஜக மட்டும் தான் இருக்காங்க. நீங்க இதுக்கு முன்ன வச்ச வாதம் என்ன? பாஜக தான் கூட வர்ற கட்சியெல்லாம் ஆக்டோபஸ் மாதிரி அழிச்சிடும். திமுக உருவாக்குனாங்களா இல்லையாங்க? திமுக இப்ப உருவாக்கிருக்காங்களா இல்லையா? நிதிஷ்குமாரோட வாக்கு அதிகம், நிதிஷ்குமாரோட ஓட்டு எம்எல்ஏக்கள் அதிகம் பாஜக. ஆனா அவரை வந்து முதலமைச்சர் ஆக்குறாங்க. இந்த 2026ல இதே போல ஒரு சூழல் தமிழகத்துல வரும். இவங்க போலியா கட்டமைத்து கொண்டிருக்கிற தமிழின விரோதி பாஜக அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து 2026ல தூள் தூளா போகும். தமிழின விரோதிகள் திமுக காரங்க தான். இந்த கூட்டணி ஒண்ணு சொல்லிட்டு இருக்காங்க, எங்களுடைய கூட்டணி கான்கிரீட்டா இருக்குன்னு. 2016ல வந்து மக்கள் நல கூட்டணின்னு ஒரு கூட்டணி நடந்துச்சு. வெகுஜன மக்களுடைய விருப்பத்திற்கு எதிராக ஒரு கூட்டணி இருந்துச்சுன்னா அது அதல பாதாளத்துல தோல்வி அடையுங்கிறத 2026ல இவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க. அன்னைக்கு அந்த அந்த மக்கள் நல கூட்டணியில இருந்த கட்சிகள் மக்கள் நல கூட்டணியில இருந்த கட்சி வேண்டாங்க. திமுக எதிர்ப்பு இன்றைக்கு இருக்கிற அரசுக்கு எதிரான கோபம் இருக்கு பாருங்க. மக்கள்கிட்ட இருக்கிற கோபம் அரசு ஊழியர்கள் இருந்து ஆசிரியர் சூர்யா அடுக்கினார அத்தனை பேரும் இன்றைக்கு வந்து அரசு ஊழியர்கள் சும்மா கிடையாதுங்க. 27 லட்சம் அரசு ஊழியர்கள் இன்றைக்கு திமுக இல்ல திமுகவினுடைய பேக் போன், திமுகவினுடைய பேக் போனாக முதுகெலும்பாக இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் இன்றைக்கு அவர்களுக்கு எதிராக இருக்கிறார்கள். ஆசிரியர்கள் அவர்களுக்கு எதிராக இருக்கிறார்கள். இன்னைக்கு 27 லட்சம் இன்று 4 போட்டீங்கன்னா 1 கோடி பாரதி என்ன வந்து பீகார் மாதிரி வந்து நிதிஷ்குமாரை விட பாஜக அதிகமா சீட்டு வாங்கி நிதிஷ்குமாரை சிஎம் ஆக்கிட்டான்னு சொல்றாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டுல வரும்னு. அப்போனா உங்க மேல சவாரி ஏறி பாஜக அதிகமா சீட்டு வாங்கணும். அந்த கதையில இருக்கீங்களா? அது சொல்றீங்களா? ஓகே அதையும் சொல்லிருக்கீங்களா? சிறுபிள்ளைத்தனமான ஒப்பீடுகள் இல்ல, நீங்க அதையும் சொல்லிடுங்க. இல்ல இல்ல சட்டம் ஒழுங்கு சார்ந்தோ இந்த ஊழல் சார்ந்தோ நான் வைக்கின்ற வாதங்கள் ஏதாவது தப்பா இருந்துச்சுன்னா இந்த வாதம் தவறுன்னு உங்க மேயருடைய கணவரை உங்க ஊழல் தடுப்பு பிரிவு எங்க வெளி நீங்க பாஜக கைது பண்ணி வழக்கு போட்டுருங்க. வழக்கு நடந்துருக்கு. உங்க மாதிரி மூடி மறைக்கல. உங்க சம்பந்திக்காக ஓடி போய் ஈடில போய் உங்க சம்பந்திக்காக போய் கால்ல விடல. கேப்போ உங்க சம்பந்திக்காக மூட முடியல. சம்பந்திக்காக சார் கேப்போ திரு அருண்கிட்ட போறேன். ஒரே நிமிஷம் சார் வருவோம் சார். அடுத்த ரவுண்ட் வருவோம் சார். அடுத்த ரவுண்ட் அன்பா குற்றச்சாட்டுகள் முன் வச்சுங்க. வரேன் திரு வரேன் சார். திரு அருணன் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மீண்டும் ஆட்சிக்கு ஒரே கட்சி வருவதுன்றது ரேரா நடந்திருக்கு அப்படின்ற விஷயங்களை தொடர்ந்து பதிவு பண்றாங்க. பீகாரை பொறுத்த வரைக்கும் ஒரே கட்சி தொடர்ச்சியா ஆட்சியில் இருக்குதுன்றது நடக்குது. ரெண்டையும் எப்படி இது பண்ணி பார்க்கறது? ஆனா பீகார் தேர்தல் 2 கட்சிகளுக்கு ஒரு பாடம் கொடுத்துருக்குதா பார்க்கலையா? அது எல்லாருக்கும் பாடம் கொடுத்துருக்கு, நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் ஒன்று எல்லாருக்கும் தெரியுங்க, பேசுகிற நண்பர்களாக எல்லாம் விவரமானவங்க, நம்ம இந்தியாவில் ஒவ்வொரு மாநில அரசியலும் வெவ்வேறு மாதிரியாக இருக்குங்க. கேரள அரசியல் தமிழ்நாட்டில் இல்லை, கர்நாடக அரசியல் தமிழ்நாட்டில் இல்லை, ஆந்திரா அரசியலோ இது இங்கே பக்கத்துலேயே இல்லை. ஏன் பக்கத்தில் இருக்க புதுச்சேரி அரசியல் வேறு மாதிரி இருக்குது, தமிழ்நாடு அரசியல் வேறு மாதிரி இருக்குது. ஆக வடக்கே இருக்கக்கூடிய பீகார் அதனுடைய காற்று அவ்வளவையும் தாண்டி தமிழ்நாட்டுக்குள்ளே வீசும் என்று பிரதமர் எதிர்பார்க்கிறார். ஆனால் அது நடக்காது என்பதற்கு தான் அடிப்படையாக சொல்கிறேன். அரசியல் எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. ஒன்று,
ஒரு தடவை ஆட்சியில் இருக்கவங்க மீண்டும் வரமாட்டாங்க. அது ஏற்கனவே வந்ததை சொன்னார் 71ல். இனிமேலும் வரமாட்டாங்க என்பது அவங்களுடைய கணிப்பு. அது எதிர்காலம் தான் சொல்கிறேன். ஆனால் நான் ஒன்றை சொல்லுவேன். இங்கே பாஜக நண்பர் சூர்யா ஒன்று கேட்டார், ஏன் நல்ல ஆட்சி பண்ணியிருக்குன்னா திமுக தனித்து நிற்க வேண்டியதானே, கூட்டணி பலம்னு அவங்க ஏன் சொல்கிறாங்கன்னு. அது சொல்கிறது பாஜக நண்பர். இப்போ சென்ற ஆண்டு நடந்த மக்களவை தேர்தலில் பாஜக தனிச்சுங்களாயா நின்றுச்சு? எனக்கு அதான் புரியல. அவர் 2019 2024 வரைக்கும் ரொம்ப நல்ல ஆட்சி நடத்தியிருந்தா தனித்து நின்றுக்க வேண்டியதானே. ஏன் கூத்து என்ன ஆகி போச்சுன்னா, அப்போவாவது தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி நடத்தினாங்க. ஆனால் 2024 சென்ற ஆண்டு என்ன ஆகி போச்சு, 63 இடங்களை இழந்து இதே மோடி தலைமையிலான பாஜக தனிப்பெரும்பான்மையை இழந்து இன்னைக்கு என்ன இருக்குது, கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு தான் ஒன்றியத்தில் ஆட்சி நடக்குது. அந்த ஆதரவோடு தான் மோடி அவர்கள் பிரதமராகவே இருக்காரு. இவங்க மித்தவங்களை பார்த்து நீங்கள் ஏன் தனிச்சு நிற்கலன்னு இது என்ன வாதம்? அந்தந்த அரசியல் சூழலுக்கு ஏற்ப தான் அது நடக்கும். ரெண்டாவது, உறுதிமொழிகளை பற்றி அதை கேளுங்க. ஒரு எதிர்கட்சி என்கிற முறையில் அதிமுகவுக்கும் பாஜக, ஏன்னா நாங்களே கேட்குறோம், ஐயா இப்போ நிறைவேற்றப்படாத சில முக்கியமான உறுதிமொழிகள் இருக்கின்றன. இப்போ நீங்கள் சொன்னீங்க சரியா, அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் பற்றி அதை நாங்களே கேட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ இது பாருங்கள், அவர் சூர்யா தான் பாருங்கள், கூட்டணி கட்சிக்காரங்களே உங்களை கேட்குறாங்க ஐயா. நாங்கள் கேட்காம இருந்தால் என்ன சொல்லுவாங்க, பாருங்க அடங்கி கிடக்கிறாங்கம்பாங்க. கேட்டால் என்ன சொல்ல, பாயா கூட்டணிக்குள்ளே விவகாரம்யா, நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க, நாங்கள் தெளிவாக இருக்கோம். அதிமுக பாஜக கூட்டணி இங்கே வந்துவிடக்கூடாது தமிழ்நாட்டிலே. அதே நேரத்திலே திமுக அரசு தான் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும். இப்படித்தான் நாங்கள் தெளிவாக இருக்கோம். இப்போ அதிமுக நண்பர் பாஜக மீது பீகார் வெற்றிக்கு பிறகு ரொம்ப உற்சாகம், அவங்க மேலே ரொம்ப நம்பிக்கை. அவரே சொல்கிறாரு, பாஜக வளருமையா தமிழ்நாட்டில். ஒரு வாக்கியத்தை சொன்னார். அது எந்த அளவுக்கு பீகார் அளவுக்கா என்னன்னு தெரியல, அதையே வெற்றியாக சொல்கிறாரு. அது அதிமுகவுக்கு தான் ஆபத்து என்பதை அவர் தயவு செஞ்சு அவங்க கட்சி தலைவர்கிட்டையாக தயவு செஞ்சு கேளுங்க. எப்படியாப்பட்ட கட்சி, அங்கே மகாராஷ்டிராவில் சிவசேனை என்ன பண்ணிச்சு, இங்கே நிதிஷ்குமார் ஏன் விட்டுருக்குன்னா அவரும் கிட்டத்தட்ட வாங்கிட்டார் 84 சீட்டு. இவங்க 89, வித்தியாசம் ஒன்றும் இல்லை, பெருசாக இல்லை. அப்போ அவரை முறைச்சிக்கிட்டா சிக்கல் ஆகிரும், ஒரு நிலையான ஆட்சியை அமைக்க முடியாது, இவங்க வேறு வேலையெல்லாம் செய்ய வேண்டியிருக்கும். ஆகவே இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும் நண்பரே. தமிழ்நாட்டு நிலைமையை பாருங்கள். நான் ஒன்றை சொல்லுவேன், உறுதிமொழிகளை பற்றி பாஜக காரங்க பேசலாமா? ஏங்க இப்போ சொன்னால் ஒன்றே இல்லைம்பாங்க. ஆனால் அமித்ஷாவே ஒப்புக்கொண்டார். ராமையா தேர்தலுக்காக சொன்னோம்யா, என்ன சொன்னாங்க, சுவிட்சர்லாண்டில் இருக்கக்கூடிய இந்தியர்களுடைய கருப்பு பணத்தை எல்லாம் கைப்பற்றி ஒவ்வொருடைய கணக்கிலையும் 15 லட்சம் ரூபா போடுவோம். என்னங்க போட்டிங்களா? நான் சொல்றேன் 15 லட்சம் ரூபா கூட போட வேணாம்யா. அந்த கருப்பு பணம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் பதுக்கி வச்சிருக்கக்கூடிய அந்த கள்ளப்பணம், கருப்பு பணத்தை கைப்பற்றி 1 ரூபா கைப்பற்றினீங்களா? நீங்கள் இங்கே கேட்குறீங்க உறுதிமொழிகளை பற்றி. நாங்கள் திருப்பி கேட்க மாட்டோமா? ஊழலை பற்றி 2 பேரும் பேசுகிறாங்க. ஏங்க நேற்று வரைக்கும் ஊழல்வாதிகள், அதான் அந்த அழகான பேர் உருவாயிருக்கு பாஜக என்பது அற்புதமான வாஷிங் மிஷின். எவ்வளவு கரையுள்ள மனிதராக இருந்தாலும் அதுக்குள்ளே போய் வெளியே அவர் சுத்தமாயிருவார். அவருக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கப்படும், அசாம் போல முதலமைச்சர் பதவியே கொடுக்கப்படும், அல்லது வெஸ்ட் பெங்காலில் அவர் தான் பாஜகவுக்கே தலைவராக்கப்படுவார். எத்தனை எம்எல்ஏக்கள் மாறி இருக்காங்க. இங்கே ஊழலை பற்றி பேசினா அதே பிரச்சனைகள்லாம் வரும். இன்னும் 6 மாதம் இருக்கு என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் நிச்சயமாக பாஜக அதிமுக கூட்டணி வருவது என்பது தமிழ்நாட்டுக்கு மாபெரும் கேடு. இன்னும் சொல்லுவேன், அதிமுக குறிப்பாக அதிமுகவுக்கு பெருங்கேடு. ஏன்னா அவங்களோட சேர்ந்து நீங்கள் நின்னா என்ன ஆகும்? இப்போ ஒன்றுமே இல்லை. ஒரே ஒரு வாக்கியம், பாஜக இன்னைக்கு எம்ஜிஆரும் சரி, ஜெயலலிதாவும் சரி, அண்ணாவும் சரி, மக்கள் ஒற்றுமைக்காக மத நல்லிணக்கத்துக்காக இருந்தவங்க. ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு அமைச்சர் இப்போ தான் பார்த்துட்டு வரேன் பேசியிருக்காரு, இங்கே சிறுபான்மையோருக்கான வழிபாட்டு தலங்களே இருக்கக்கூடாது, மசூதிகளை இழுத்து மூடணும், மதராசாக்களை இழுத்து மூடணும்னு ஒரு அமைச்சர் பேசியிருக்காருங்க. இன்னும் பயங்கரம். இன்னொருத்தர் அஸ்ஸாமில் ஒரு அமைச்சர் பேசுறதுல சொல்லணும். ஒரு காலிஃப்ளவர் படத்தை பார்த்துருப்பீங்க. இப்போ எந்த அளவுக்கு சிறுபான்மை மக்கள் மீது அவங்க வெறித்தனமான ஒரு பிரச்சாரம். பாஜகவோட கூட்டணியை இவ்வளவு குதூகலமாக அதிமுக நண்பர் வரவேற்கிறாரு.
மக்கள் தான் இதை கவனிக்கணும். ஓகே ஓகே இறுதி காசிநாத பாரதி. கம்யூனிஸ்டுகள் போராடுகின்ற விளிம்பு நிலை மக்களுக்கு தாலிக்கு தங்கம் போன்ற அற்புதமான திட்டங்களை கொடுத்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அவங்க என்ன செய்ய விரும்பினாங்களோ அதை செஞ்சது அதிமுக. அதனாலதான் இன்னைக்கு மக்கள் மன்றத்துல தொடர்ந்து 1.5 கோடி தொண்டர்களை கொண்டிருக்கிறாங்க. அதனால ஊழலை பத்தி எல்லாம் பேசுறீங்களா? நீங்க திமுக செய்யற ஊழலை எல்லாம் பேசிருக்கீங்களா? கண்டிச்சிருக்கீங்களா? வேங்கவேல் பிரச்சனையை கண்டிச்சிருக்கீங்களா? இல்ல 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 நீங்க தோழமை சுட்டு கூட நீங்க செய்ய தயாரா இல்ல. கம்யூனிஸ்டுகள் வந்து ஓகே 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 நேரம் குறைவா இருக்கு. இறுதி வார்த்தை சூர்யா. அதான் இப்போ திமுகவினர் சொல்றாங்க நல்லாட்சி மூலமா ஆட்சிக்கிறோம். ஆனா முதல்வராகட்டும் அமைச்சர்களாகட்டும் இதை பற்றிலாம் என்றைக்குமே பேசுறதில்லை. எப்பயுமே பாஜக குறித்தே நினைப்பு, பாஜக குறித்தே பேச்சு, பாஜக குறித்தே பொய் பிரச்சாரமே. நம்ம செஞ்சது ஒன்றும் இல்லை, அதனால மற்றவனை வில்லனாக்கி ஓட்டு வாங்கலாம்னு பார்க்குறாங்க. தமிழர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். இந்த தேர்தலில் திமுகவுக்கு படுதோல்வி உறுதி உறுதி உறுதி. ஒரே தலைப்பு வந்து மாநில நலனா அக்கறையான்னு கேட்டிருக்கீங்க. இது அரசியல் கேட்டிருக்கீங்க. இது முழுக்க அரசியல். காரணம் அதிமுகவுக்கு வந்து வேண்டுமானால் மெட்ரோ மிக முக்கியமான பிரச்சனையா இல்லாமல் இருக்கலாம். பட் இது மாநில நலன் சார்ந்தது. அது எஸ்ஐஆர் இருந்தாலும் சரி, நீட்டா இருந்தாலும் சரி, எய்ம்ஸாக இருந்தாலும் சரி, மெட்ரோ வந்தாலும் சரி, திமுக விடாது. இன்னைக்கு தலைமை சொல்லிருக்கிற மாதிரி மெட்ரோ கோயம்புத்தூரிலும் மதுரையிலும் நிச்சயமாக வரும். மெட்ரோ பிரச்சனை எல்லாத்துக்கும் பதில் என்னன்றதை பொறுத்து பார்க்கலாம். பாத்துல இந்த விருந்தினர்களுக்கு நன்றி, பார்த்தவங்களுக்கும் நன்றி. நேர்களே தொடர்ந்து தந்தி தொலைக்காட்சியுடன்.